தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நாளிலே பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுப்போமானால் அது அதிசய பாலன் பிறந்தார், அதிசய பாலகன் பிறந்தார் என்ற ஒரு தலைப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம். இது இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இயேசு பிறந்த நாள். ஆனால் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். கொண்டாடக்கூடிய நாம் பூமியிலே இருக்கிறோம். யாரை கொண்டாட வேண்டுமோ அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவர் செய்த காரியத்தை நாம் நினைத்து இந்த நாளை நாம் நினைவுகிறோம். இயேசு பிறந்த நாள் தான் அந்த கிறிஸ்மஸ். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே இந்திய தேசத்திலே அதிக உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ பெங்களூரில் 100 அடி உயரம், பல ஆயிரக்கணக்கான சீரியல் செட்டுகளை போட்டு வைத்ததை பார்த்தேன். அதை சுற்றிலுமாக நீரூற்றுக்களை அமைத்து அது தண்ணீர் பொங்கி பொங்கி வருவது, அது ஒரு இந்தியாவிலேயே முதல் முறை அவ்வளோ உயரமாக வைத்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது நமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அதே போல் இன்னும் ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், உலகத்திலேயே பெரிய சர்ச் ரோமாபுரியிலே வேட்டிகன் நகரில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல் தான் அது உலகத்திலே பெருசு. இந்தியாவிலே பெருசாக இருக்கக்கூடியது கோவாவிலே இருக்கக்கூடிய சி கத்தீட்ரல் என்ற ஒரு ஆலயம்தான் மிகப்பெரிய ஒரு ஆலயம். இன்று வரை அதுதான் காணப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் டிசம்பர் 25 விடுமுறை என எல்லோரும் அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து பிறந்தார் என்பது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது, அது முக்கியம். அந்த மாற்றத்தை நாமும் கட்டாயம் கண்டுகொள்ள வேண்டும். குடில் என்று எல்லா இடங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த குடில்ன உடனே எனக்கும் ஞாபகம் வருது, குடிலில் இருக்கக்கூடிய எந்த சுரூபத்தையும் நம்ம போய் தொட்டு வணங்கக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். குடில் இருக்கா, ரைட். அன்றைக்கி நடந்த நிகழ்வுகள்லாம் அது கொஞ்சம் வெளிப்படுத்துது. அதுக்கு போய் நான் உண்டியல் போட்டேன், அதுக்கு போய் நான் தொட்டேன், அதை நான் தூக்குனேன், அதுக்கு 2 முத்தம் கொடுத்தேன். அது வேதம் அனுமதிக்கலை. வேதம் அனுமதிக்காததை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஐயா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், மன்னிப்பு வாங்கிக்க வேண்டியதுதான். அதனால் குடிலை முதலாவது தோற்றுவித்தவர் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி. அவர் தான் குடிலை அமைச்சு அதை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கிலாந்து தேசத்தில் பிரின்ஸ் ஆல்பர்ட் என்பவர் தான் 19ஆம் நூற்றாண்டிலே முதல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை அமைச்சு அது வச்சிருக்கிறார். இதெல்லாம் சில விஷயங்களை கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஆயத்தப்படுறோம். மேலை நாடுகளில் பாஸ்டர் ஒய்ஃப் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க எல்லோரும் இந்த மாதம் முழுசுமே பார்த்தப்ப பல நாடுகளில், ஒரு நாடு மட்டும் இல்லை பல நாடுகளில் இந்த மாதம் முழுசுமே டெக்கரேட் பண்ணிடுறாங்க. தெருவை, நகரத்தை, முக்கியமான ஸ்கொயர்ஸை, ரவுண்டானாவை அழகழகா அவங்க கேரல் ரவுண்ட்ஸ் வர்றதெல்லாம் பார்த்திங்களா, நம்ம இமேஜினே பண்ண முடியாது, கொஞ்சம் கூட நினைக்க முடியாது. இவ்வளவு செஞ்சுருக்காங்களா, இவ்வளவு பல லட்சங்களை செலவழித்து எத்தனை வண்டிகள் போய்கிட்டே இருக்குது தெரியுமா, அவ்வளோ அழகழகாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப பார்க்கலாம், அப்படி இருக்குது, அவ்வளோ அழகா. ஆனால் ஒன்று, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதில் நிறையா இடங்களில் சர்ச் இருக்காதான் பாருங்கள். நம்ம சிம்பிளாக கேரல் ரவுண்ட்ஸ் வைக்கிறோம், ஆனால் நம்ம எல்லாரும் எங்கே போயிடுறோம், சர்ச்சுக்கு போய் இயேசு பிறந்தார் என்ற செய்தியை கேட்டு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், அது மட்டும் போதாது, பிறருடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்று இந்த செய்தியை கேட்டுட்டு போய் பிறருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம். அது முக்கியம். வேதத்திலே பொதுவாக முக்கியமாக பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசக்கூடிய விதம் சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார், தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார், சத்தத்தின் மூலமாக மேகஸ்தம்பம் இறங்குகிறது, மேகஸ்தம்பத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறார். தேவாலயத்தில் கிருபாசனம், ஆசரிப்பு கூடாரம், பிற்பாடு சலமோன் கட்டின தேவாலயம், அதிலே கிருபாசனம் என்பது உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடி, அது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். அந்த இடத்துலேருந்து கர்த்தர் பேசியிருக்கிறார். அக்னி, மோசையின் இடத்துலேயே அக்னியின் மூலமாக அங்கிருந்து கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சுக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அற்புத
பாலகன் பிறந்தார். இது ஏன் இவர் பிறந்தார் அப்படி, அதில் ஒரு சில காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, எந்த விதத்தில் இது அற்புதம், ஒரு 7 விதத்தில் நான் சொல்ல போகிறேன். அவர் பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது, பிறந்த உடனே அறிவிக்கப்பட்டது, யாருக்கு பிறக்க போகிறாங்க அது அறிவிக்கப்பட்டது, அவர்களுக்கு பொறுப்பாளராக இருந்த யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது, பிறந்த உடனே மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஒரு பெருங்கூட்ட தேவதூதர்கள், திரள் என்றால் ஒரு பெருங்கூட்டம், எண்ணிக்கைக்கு அடங்காதது, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து தேவனை துதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி விட்டு சென்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தில் எல்லா ரெக்கார்டையும் நீங்கள் எடுத்து எந்த ரெக்கார்டை பார்த்தாலும் யாரோ ஒரு தலைவர் பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்படலை. அந்த தலைவர் வந்து பெரிய காரியத்தை பிறந்த உடனே, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அறிவிக்கலை, பிறந்ததுக்கு அப்புறமும் அறிவிக்கலை. அவர் வயசான காலத்தில் தலைவரான அப்புறம் தான் அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டு கொண்டே வந்தது. கிறிஸ்து பிறந்தது ஒரு பெரிய சரித்திரம். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் வீட்டில எல்லாம் என்ன இருக்கும், ஒரு கேலண்டர்னு ஒன்று இருக்கும். கேலண்டர்னு இருக்குமா வீட்டில்? இருக்குது. அந்த கேலண்டர் வந்துட்டாவே அந்த கேலண்டர் என்ன சொல்லுது, கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அந்த கேலண்டர் அறிவிக்குது. கேலண்டர் அறிவிக்குது. இன்றைக்கி அந்த கேலண்டர் அந்த தொங்குது டிசம்பர் 23ன்னு சொல்லுது. இன்றைக்கி 24. அப்போ 24/12/2023 அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரத்தை 2ஆக மாற்றினவர் இயேசு. வேற யாரு, வேற எந்த தலைவர் வந்து எப்படி சரித்திரத்தை மாற்றிருக்கிறாங்க? ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காரு இயேசு. அப்புறம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்களில் கிட்டத்தட்ட நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ நித்திய ஜீவனை பெற்ற பிற்பாடு, ஆவியிலே மறுபடியும் பிறந்த பிற்பாடு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது நம்மளும் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு முந்தி இருந்தது. இருளின் நாட்கள், இன்றும் இயேசுவை ரட்சிப்புக்கு முன் இருளின் நாட்கள், இருளின் ராஜ்யம், சாத்தானுடைய சிக்கலிலே சிக்கி மாம்சத்தின் கிரியைகளை செய்து ஒரு அழிவை நோக்கி, நித்திய அழிவை நோக்கி, ஆக்கினை தீர்ப்பை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் இன்றும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் நித்திய ஜீவனை பெற்ற நீங்களோ ஒரு பூமியிலே ஒரு வெற்றியிலோ ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அந்த ஆசீர்வாதத்தை ரட்சிப்புக்கு பின் நீங்கள் பூமியிலே அனுபவிக்க வேண்டும். பிசாசை வென்று சாத்தானுடைய வல்லமைகளை இயேசு மேற்கொண்டதால் அவர் கொடுத்த அதிகாரத்தை மேற்கொண்டு எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்களை இயேசுவின் நாமத்தினாலே மிதித்து வெற்றி பெற்று பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரலோகம் இருக்கும், ரைட்டு, பரலோகம் பொன்னால் ஆனது, வீதியே பொன்னால் ஆனது, நகரம் எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி அற்புதமாக அதிசயமாக அங்கே வேதத்தில் வெளிப்படுத்தல் 21 எல்லாம் ரொம்ப 22 ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அதெல்லாம் அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையை இப்போ நீங்கள் குறித்து நீங்கள் கவலைவே பட தேவையில்லை. இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஒரு செழிப்பான வாழ்க்கையாக பூமியிலே இருக்க வேண்டும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவைகள்லாம் இம்மையிலே, மகிமையில் இல்லை, இம்மையிலே நிறைவாக்க, இம்மையிலே பூமியில தான் நமக்கு தேவை இருக்குது. குறைவு எங்கே இருக்குது? பூமியில தான் குறைவு இருக்குது. எனவே ஒவ்வொருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வளர்த்தான் கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கை, விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு மாத்திரமல்ல. அதனால தான் தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு என்ன சொல்கிறான்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறேன். எல்லா ஜனத்துக்கும். பூமியில் இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். சுமார் 350 கோடியிலிருந்து ஒரு 400 கோடி வரைக்கும் கிறிஸ்து உள்ளத்திலே பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. மிச்சவங்க உள்ளத்தில் கட்டாயம் பிறக்கணும். ஆனால் இல்லை, இயேசுவை குறித்து எனக்கு யாரும் சொல்லலைன்னு வீட்டில் இது மாதிரி ஒரு கேலண்டர், ஏதோ ஒரு கேலண்டரை மாட்டி வச்சுட்டு இயேசு எனக்கு தெரியாதுங்க, இயேசு எனக்கு சொல்லலைங்கன்னு என்ன செய்ய முடியாது? நிராகரிக்க முடியாது, மறுக்க முடியாது. உனக்கு தெரியாட்டி இன்றைக்கி டேட் இருக்கா, கேலண்டர் இருக்கா, இன்றைக்கி டேட் இருக்கா, கையில்
செல்ஃபோன் இருக்குதா, வாட்ச் இருக்குதா, அது எல்லாமே சொல்லுது இன்னைக்கு வருஷம் என்ன, தேதி என்னன்னு சொல்லி. எனவே கிறிஸ்து பிறக்கிறார். ஓகே, சில காரியங்களை சொல்லி கொஞ்சம் காரியங்களை சொல்லியிருக்கேன். இப்போ வேகமாக கிறிஸ்து பிறப்பை குறித்து நான் பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பதை பார்த்தா காபிரியேல் தூதன் ஒரு பெரிய பணியை செய்கிறார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேல் தீர்க்கதரிசிக்கு அவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க காபிரியேல் தூதன் வந்தார். அவர் சில காரியங்களை அவருக்கு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன், நான் சொல்கிறது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பாட்டு பாடினப்ப நமக்கு ஒரு பாலகன் பிரதார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் யாரை குறித்து சொன்னார் அவருக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னால் நமக்கு என்ன தெரியுது, ஓ அது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே காபிரியேல் தூதன் எருசலேமில் சகரியா, எலிசபெத் அவருங்க மிகுந்த வயது சென்றவர்கள். அவரே தெளிவாக சொல்கிறாரு, நான் கிழவனாக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இருக்கிறேன்னு சொன்னவர் அவருக்கு தரிசனமாகி யோவான் ஸ்நானன் பிறப்பாருன்னு தெளிவாக சொல்லிட்டார். அது முடிஞ்சு 6ஆம் மாதம், இப்போ தான் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வர்றோம். இயேசுவின் பிறப்பு மாத்திரம் அதிசயம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருடைய வளர்ப்புள்ள அதிசயம், அவர் நடந்து வந்த 3.5 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த, தேவனுடைய ராஜ்யத்தை சொன்ன நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அவர் சிலுவை மரணமே என்னதான் அற்புதம்தான். மரித்து உயிரோடு எழுந்தது அற்புதம், பரலோகம் சென்றது அற்புதம், திரும்ப வருவார் என்பது எல்லாமே அதிசயம்தான். அதிசய பாலகன்ட்டு அதுவே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவர் பரலோகத்துக்கு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருடம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம அவரை குட்டி பாலகன்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் பிறக்கிறப்ப எப்படி தான் பிறந்து ஆகணும், பாலகனாக தான் பிறந்து ஆகணும். எனவே காபிரியேல் தூதன் வர்றாரு, கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்ல நேராக வர்றார். கரெக்டாக எந்த கிராமத்துக்கு வர்றாரு, அன்னைக்கு அதுக்கு பேர் பாலஸ்தீனா தேசம். யூதேயாவில் இது யூதேயா, கலிலேயா, சமாரியா. அதனால் கலிலேயா புறஜாதி கலிலேயான்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒதுக்கப்பட்ட இடம், அதை ஒட்டி இருக்கிறது பூரா புறஜாதி நாடுகள், தீரு சீதோன் அதெல்லாம் அங்கனக்குள்ளே எல்லாம் வந்துடுது. தமஸ்கு வர்றதுனால புறஜாதிகள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கலிலேயா, அங்கே நாசரேத் என்னும் ஊரிலே தேவதூதன் கரெக்டாக மரியாள்கிட்ட தான் பேசுகிறார். இந்த மரியாள்கிட்ட பேசுகிறப்ப அவங்க சுமார் 18 to 20 வயசு இருக்கணும். அவங்க கன்னிகையாக இருக்கிறார்கள். கன்னிகைன்னா உங்களுக்கு தெரியும், கன்னிகையாக இருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு ஆணையும் அறியாதவர்கள். இந்த வயசு, இந்த ஏஜ் தான் இருக்கணும்னு சொல்லி கணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். திடீர்னு இவ்வளவு சொன்ன உடனே அவரை மிரண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி யாராக இருந்தாலும் ஷேக் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் அடித்தா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு காலிங் பெல் அடித்தா நமக்கு எப்படி இருக்கும். நடராத்திரியில் திடீர்னு இங்கனக்குள்ள ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. அவங்க மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லிட்டு திடீர்னு வெடி விடுவாங்க பாருங்கள், வெடி விடுவான், டம்மு டும்முன்பா. நமக்கு மிரண்டு எந்திரிச்சு என்ன ஆச்சு, என்ன நம்ம வீட்டில் பிரச்சனையா இல்லை அடுத்த வீட்டில் பிரச்சனையான்னு பார்த்தா கடைசியாக அப்புறம் தான் கதை தெரியுது, செத்தான் கல்யாண மண்டபம் இங்கனக்குள்ளே இருக்குதா தான் அவங்க எல்லாம் நினச்ச நேரம்லாம் விடுறாங்கங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஒரு மிரண்டு, ஒரு சின்ன ஷாக் தெரியணும். கொஞ்ச நேரமாச்சும் அந்த ஷாக் தெரியணும். தெரிஞ்சு அதுக்கப்புறமேலு அவங்கள பார்த்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்னத்த சொல்கிறாரு, கர்த்தர் நேரடியாக கிருபை பெற்றவளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதால் நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த அம்மா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. நான் கன்னிகையாக இருக்கிறேன், அதுக்குள்ளேயும் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இது எப்படி ஆகும், கணவனே அறியேனே சொல்கிறப்ப உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலடியும், ஆவியானவர் உன்மேல் அசைவாடுவார். தெளிவாக சொல்கிறார், பரிசுத்தாவியானவர் உன்னை நிரப்புவார், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். அதாவது தேவனுடைய வித்து வார்த்தையில் தான், எல்லாமே வார்த்தைகளை தான். கற்பந்தரிப்பாயாகன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா டக்குன்னு கற்பந்தரிச்சிருவாங்க. அதை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, மத்தேயு அவர் எழுதுகிறப்ப
ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அது கிளீனாக இங்கே பாருங்களேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் அப்படின்ட்டு வரிசையாக வருது. எல்லாம் 16ஆம் வசனத்துக்கிட்ட ஒரு மாற்றம். 15 வரைக்கும் வரிசையாக வரும். அப்பா யார், மகன் யார், அப்பா யார், மகன் யார். 16 வந்த உடனே ஒரு மாற்றம். அதிசய பாலகன் பிறந்தார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் வரிசையாக அப்பா வம்சம் போய் இப்போ ஒரு ஸ்திரீ. அதான் மாற்றம். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். மொத்தம் 42 தலைமுறை. ஆபிரகாமிலிருந்து 42 தலைமுறையோட அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆபிரகாமிலிருந்து பரிசுத்த சந்ததியை பிரித்து எடுக்கிறாங்க. அது 2-3 தலைமுறைக்கு கூட பரிசுத்த சந்ததி இருந்திருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லீனியேஜ் வரிசையாக அவங்க அந்த காரியத்தை க்ளீனாக கொண்டுட்டு வர்றாங்க. இதை சொல்கிறாங்க. சொன்ன உடனே தேவனுடைய வித்து அவருக்குள் விழுகிறது. ஆதி முதல் ஆதாம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் ஆதாம் ஒரு பரிசுத்தமான சந்ததி, ஏவாள் ஒரு பரிசுத்த சந்ததி. ஒரு குறையில்லாமல் தேவன் தன்னுடைய சாயலில் ரூபத்திலையும் படைத்தார். அதுக்கப்புறம் அவங்க விழுந்து போயிட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் எந்த சந்ததியை உருவாக்க விரும்புகிறார்? ஒரு பரிசுத்த சந்ததி. ஒரு பரிசுத்தமாய் ஒருவர் பிறக்க வேண்டும். ஏன்னா ஆதாமுக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாரும் ஆண்கள். தாய் தகப்பனுக்கு எந்த பிள்ளை பிறந்தாலும் பிறக்கிறப்ப எப்படி பிறக்கிறாங்க? பாவியாக. அப்போ யோசேப்புடைய வித்து விழுந்துருச்சுன்னா பிறக்கக்கூடியவங்க யாரா பிறந்துருவாங்க? பாவியாக. எனவே தேவன் உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். அப்போ அவர் நிழலிடுறப்ப தான் இவங்க பரிசுத்த சந்ததி இவங்கள்ட்ட உருவாகுது. உருவான உடனே அவர் பிறக்கும் பொழுது எப்படி இருப்பார்? அவர் பெரியவராக இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என அழைக்கப்படுவார். பிதாவாகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. இதை சொன்ன உடனே அவங்க அசந்து போயிடுறாங்க. என்னங்க இவ்வளவு வார்த்தைங்க, பெரிய பெரிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் சொன்ன உடனே எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். என்ன அடையாளம்? உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். அதாவது உனக்கு இவ்வளவு காரியங்களை சொல்லியிருக்கிறோமே, உனக்கு இது கட்டாயம் நடக்கும். எப்படி நடக்கும்? எலிசபெத்துக்கு நடந்திருக்குன்னா உனக்கும் நிச்சயமாக நடக்கும். இது எசேக்கியா ராஜா இருக்கார். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிளவு முதுகுல வந்துருச்சு, ஒரு வியாதி. ஏசாயா தீர்க்கதரிசியை விட்டு அவங்க சொல்கிறாங்க, 10 போடுறாங்க. அவர் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. 3ஆவது நாள் நீ ஆலயத்துக்கு போக சுகமடைந்தவுடனே இதை நான் எப்படி அறிவேன் கேட்குறான் பாருங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா? ஓகே, சூரியனில் 10 பாகை முன்னால் போகணுமா, 10 பாகை பின்னால் போகுமா? முன்னால் போகிறது ஈஸி. இது என்ன செய்யணும்? 10 பாகை பின்னால் போகுது. அவங்களுக்கு ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு அடையாளம். ஆபிரகாம் சாரால வனாந்திரத்தில் அவங்க கூடாரத்தில் தேவனும் 2 தூதர்களும் சந்திக்கிறாங்க. நான் அடுத்த வருஷம் வருவேன், உற்பத்தி காலத்திட்டம் 10 மாதத்தில் நான் திரும்பி வரும்பொழுது சாராளுக்கு ஒரு குழந்தை, ஒரு குமாரனை பெற்றெடுத்திருப்பாள். சொன்ன உடனே அந்த அம்மா சிரிக்கிறாங்க. இது எப்படி ஆகும்? அவங்க என்ன சொல்கிறாங்க? தேவனால் கூடாத காரியம் ஏதேனும் உண்டோ? அதே வார்த்தையைத்தான் முதிர் வயதில் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும்னா கன்னியாகிய உனக்கும் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். எப்போ உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னாங்களோ அந்த செகண்ட்லேயே அவங்க கற்பந்திருக்கிறாங்க. வார்த்தை இன்றும் அது
பெரியதாக அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. கிருபை பெற்றவில்லைன்னு சொன்னாக்க, இப்போ இன்னைக்கு கிருபைனா என்ன? தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி தான் கிருபை. மிக எளிமையானவர்கள், சாதாரண ஒரு பெண்ணு, ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்க, பெரிய பட்டணத்தில் எருசலேமில் கமாலியல் பாதத்தில் பவுல் படித்த மாதிரி இவங்க பெரிய பட்டணத்துலாம் இவங்க படிக்க கிடையாது. மிக சாதாரணவர்கள். யாராக இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும், அவங்க இப்படிப்பட்ட தொழில் பார்க்கணும், இப்பேற்பட்ட வருமானம் இருக்கணும், அதெல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு. இவங்களுக்கும் நிச்சயமாக இது மாதிரி தரிசனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த தரிசனம் மகா பெரிய தரிசனம். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு மாபெரும் வெளிப்பாடு. வாழ்கைன்னு சொன்னீங்கன்னா சமாதானம், உனக்கு சந்தோஷம், உனக்கு செழிப்பு, இதெல்லாம் உனக்கு வரக்கடவுது அப்படிங்கிறது தான் அதனுடைய காரியங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னால் அந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில், முக்கியமாக யூதேயாவிலையும் சரி கலிலேயாவிலும் சரி அநேகர் திருமணமாகாமல் இருந்திருக்கிறாங்க பெண்கள். காரணம் என்ன? இயேசு என்னுடைய கற்பத்திலே பிறக்க மாட்டாரா அன்று ஏங்கி கொண்டு அநேகர் இருந்தாங்க. அவங்க யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியமும் பாக்கியமும் யாருக்கு கிடைச்சது? மரியாளுக்கு கிடைத்தது. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனவே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு வருது. கர்த்தர் இயேசு இரண்டாம் ஆதாமாக, பிந்தின ஆதாமாக, பாவம் இல்லாதவராக இவங்க மூலமாக பிறந்திருக்கிறாரு. ஒரு பெரிய அற்புதம் இவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்குது. ஓகே, இப்போ கற்பம் தரிச்சாச்சு, நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாலேயே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. நிச்சயம் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். அவர் இருக்கிற இடம் வேறு. இப்போ இந்த கேப்பில் இந்த அம்மா எங்கே போகிறாங்க? மலை நாட்டுக்கு போகிறாங்க. எலிசபெத்தை தேடி எலிசபெத்துக்கிட்ட அவங்க உரையாடல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடல் நடக்கிறப்ப இப்போ யோசேப்புக்கு செய்தி வருது. என்ன செய்தி வருது? எப்பா மரியாள் கற்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே இவர் ஒரு நீதிமான், இவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர், தேவனை நேசிக்கிறவர். நீதிமான் சொன்னாவே இப்போ நம்மளும் நீதிமான் தான். அவர் அவ்வளோ பெரிய, அந்த காலத்தில் ஒரு சாதாரண மனிதர், கல்வி அறிவு அவ்வளவாக இல்லை, ஒரு தச்சு தொழில் செய்யக்கூடியவர், நாசரேத்திலே வசிக்கக்கூடியவர். அந்த நீதிமான் இவ்வளோ பெரிய காரியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாரு. நம்ம நீதிமானாக இருந்து நம்ம எல்லாரும் நீதிமான் தான். அப்பேற்பட்ட ஒரு காரியம் வந்தால் நம்ம மனைவியை குறித்து என்ன நினைப்போம்? எவ்வளோ பெரிய சண்டை போட மாட்டோம்? யோசித்து பார்க்கணும். அப்போ நீதிமான்னா நம்ம எவ்வளவு சாந்தமாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், கிருபையாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணுங்கிறத இதிலிருந்து நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். வெறும் நீதிமான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நீதிமானா என்ன செய்யணும்? எஸ், நடக்கணும். ஓகே, அவர் சரி இந்த அம்மாவை நம்ம ரகசியமாக தள்ளி விடலாம், அதுதான் நீதிமான். ரகசியமாக ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக அவங்கள தள்ளிடலான்னு சொல்லி திட்டம் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கார். தூங்குற நேரத்தில் இப்போ யார் வர்றது? தேவதூதன். இது கப்ரியேல் தூதனாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதிசய பாலகன் பிறந்தார். அவன் யோசேப்பே, மரியாளிடத்திலே உற்பத்தியானது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. நீ தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் பெற்றெடுக்கும் பிள்ளைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு ரட்சகர்னு பேர் வை. இயேசுன்னு பேர் வை. ரட்சகர் என்றால் இயேசு, இயேசு என்றால் ரட்சகர். அந்த பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அவருக்கு சொல்லிட்டு இருக்கார். நீ சந்தேகப்படாத, நீ எக்காரணம் சந்தேகப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அர்த்தம் ஜீசஸ் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் யோசுவான்னு அர்த்தம். யோசுவானா தேவன் என் ரட்சகர், தேவன் என் மீட்பர் அப்படின்னு அர்த்தம். கிரேக்கத்தில் கிறிஸ்தோஸ், தமிழில் கிறிஸ்துன்னு சொன்னால் மேசியா என்றால்
அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து இரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த வார்த்தை தான் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். அவர் யாரெல்லாம் வருவார் அப்படின்னு சொன்னால், அது முடித்த உடனே அடுத்து சொல்கிறாரு. ஏசாயா 7:14 பார்த்தீங்கன்னாக்க, இதோ ஒரு கன்னிகை, அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது பாருங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, தேவன் அவதாரம் எடுத்து மனுஷனா பூமிக்கு வந்தார். அந்த பூமிக்கு வந்ததுனால தான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு இயேசுவா வாசம் பண்றாரு, கிறிஸ்துவா வாசம் பண்றாரு, இம்மானுவேலா வாசம் பண்றாரு. வார்த்தை மாம்சமாகி நம்ம ரட்சிப்பு வார்த்தை நாம் கேட்ட பொழுது அவர் நமக்குள் வருகிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்பு செய்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த மேசியா தான் கிறிஸ்து. இந்த மேசியாவை குறித்து பார்த்தீங்கன்னாக்க 4-5 பேர் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. பேதுருக்கிட்ட இயேசு கேட்குறார், நான் யாருன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் அவர் எலியாங்கிறாங்க, இன்னொரு ஆள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிங்கிறாங்க. சரி, நீ என்ன சொல்கிற? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் சொல்கிறாருல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அவர் சொல்கிறாரு. ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அந்த அதிசய பாலகன் எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்களா? சமாரியா ஸ்திரீ, இயேசு சமாரியா ஸ்திரியை சந்திக்கிறாரு. அவங்க குடும்ப காரியங்களை எல்லாத்தையும் சொல்கிறாரு, தண்ணி எடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாரு. அப்புறம் தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், மலை மேலே தொழுது கொள்ளணுமா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், எல்லாம் சொல்கிறப்ப அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா சொல்லுவார்? கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும் பொழுது இதையெல்லாம் நமக்கு சொல்லுவார் என்று நான் அறிவேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், உன்னோடு பேசுகிற நானே அவர். எல்லாருக்கும் தெரியுது அவர் பிறப்பார் 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 பிறப்பார்னு. பிறந்துட்டார் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க? எங்கே பிறப்பார், எப்போ வருவார், அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இயேசு நம் உள்ளத்திலே பிறக்கிறார். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு தான் நமக்கு என்னது? கிறிஸ்மஸ். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரதான ஆசாரியன் கேட்குறான் இயேசுட்ட, பல குற்றச்சாட்டை சொல்லியாச்சு. கடைசி குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? ஆம். சொன்ன உடனே சட்டையை கிழிச்சுக்கிறாங்க. கையில் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. வருஷம் முழுவதும் பிரதான ஆசிரியன்னு எதைத்தான் படிச்சிருக்கிறான்? பைபிளை தான் படிச்சிருக்கிறான். பழைய ஏற்பாடு மட்டும்தான் அவன் கையில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசிலாம்? மீகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மோசே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, தானியல் தீர்க்கதரிசி அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க அவர் பிறப்பார். சக்கரியா சொல்கிறாரு, தானியல் சொல்கிறாரு, ஓசியா சொல்கிறாரு. எல்லாரும் சொன்னதெல்லாம் தெரியுது. கண்ணு முன்னால் இருக்கிற ஒரு மேசியான்னு தெரியுது. இவன் என்னத்தை பண்ணிக்கிறான்? சட்டையை கிழிச்சுக்கிறான். வருத்தம் தெரியல. நான் தான் அவருங்கிறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்து கர்ப்பஸ்திரியாக 70 கிலோமீட்டர் நாசரேத்திலிருந்து குடிமதிப்பு எழுதப்படும்படி அவங்க தாவீதின் ஊருக்கு வர்றாங்க. தாவீதின் வம்சம், யூதா கோத்திரம். தாவீது பிறந்தது பெத்லஹேமில் பிறந்ததுனால அங்கே போய் இவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதணும். எதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதணும்? அகஸ்திராயன் எதற்காக கட்டளை போட்டார்? எங்கள் ராஜ்யம் எப்படி இருக்குது, எங்கள் ராஜ்யத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வரி செலுத்துகிறாங்க, சண்டைக்கு போகிறதுக்கு ரெக்ரூட் பண்ணணும், அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி, அவங்க எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளையெல்லாம் வந்து கேட்ட உடனே பைக் இருக்கா, கார் இருக்கா, வீடு இருக்குதா, வயல் இருக்குதா, என்ன வேலை பார்க்குற, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகிடுது. நீ எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்த, உன் ஜாதி என்ன, உன் மதம் என்ன, எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. எதிர்காலத்துக்காக அவங்க நாட்டினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக, யாருக்கு சேவை செய்யணுமோ அந்த சேவை செய்வதற்காக கணக்கு எடுக்கிறது தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். குடிமதிப்பு எழுத அங்கே போயாச்சு. ஓகே, குடிமதிப்பு எழுத போன இடத்துல அவங்க பிரசவிக்கிறாங்க, தனியாக ஒரு இடத்துல பிரசவிக்கிறாங்க. பிரசவித்த பிற்பாடு அந்த மாட்டு தீவனம் விற்கக்கூடியது, கீழே தீவனம், பின்னால் மாடுக, மேலே அவங்க குடியிருக்கிறாங்க.
அந்த மாட்டுத் தீவனம் இருக்கிறதா முன்னணை. பிள்ளையை பெற்று துணிகளிலே சுற்றி, இப்போ அதை கையெல்லாம் தனியாக துணியில் சுற்றுறாங்க குளிராமல் இருக்க, இங்கனக்குள்ளே தனியில் சுற்றுறாங்க, காலை தனியாக இந்த பேண்டேஜ் துணி இருக்குல்ல அது மாதிரி சுற்றி அவங்களுக்கு குளிராமல் இருக்க பாதுகாப்பாக துணிகளிலே சுற்றி முன்னணையில் அப்படி முன்னால் பிள்ளையை பற்றி அங்கே வச்சுருக்குறாங்க. ஓகே, குழந்தை பிறந்த உடனே இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எம்எஸ் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடலாம், இல்லை ஃபோனில் தான் செல்ஃபோன் எல்லாம் வச்சுருக்காங்களே, ஒரு ஆளே 2-3 வச்சுருக்காரு, அதை ஃபோனில் கூப்பிட்டு தாய் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பாருங்கள், தேவன் யாருக்கு சொல்கிறாருங்கிறதான் முக்கியம். எளியவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இந்த மேய்ப்பர்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டவர்கள், சர்ச்சுக்கு போக முடியாது, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, நியாயப்பிரமாண சுத்திகரிப்பு முறைகள் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கையில் பழைய ஏற்பாடு இல்லை, என்னமோ செவி வழியாக தேவனை தெரிஞ்சிருக்கலாம், யெகோவா தேவனை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஓரங்கட்டப்பட்டவர்கள் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவர்கள் மேய்ப்பர்கள் எங்கே இருக்கிறாங்க, எருசலேமுக்கு வெளியில் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அந்த மந்தை வெளியில் ஆடு மேய்க்கிறாங்க. எந்த ஆட்டை மேய்க்கிறாங்க, எருசலேம் தேவாலயத்தில் பாவம் செஞ்சால் என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அந்த பலி ஆடு மேய்க்கிற ஆட்கள், அந்த ஆட்களுக்கு கர்த்தர் முதல்ல, அதனால தான் நான் இங்கே வந்தப்போ இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் மெஜாரிட்டி கிராம ஜனங்கள் தான், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், வேதத்தை ஒரு தடவையாவது படித்து முடிக்காதவர்கள். இங்கே தான் இயேசுனா என்னான்னு தெரியும். வியாதிப்பட்டவங்க அன்றைக்கி நான் ஏசுன்னு சொன்னேன் எனக்கு சுகமாயிருச்சுங்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது மாதிரி தேவதூதன் அங்கே போகிறான், போய் நின்ன உடனே அந்த இடமே பிரகாசிக்குது, மகிமை. தேவன் பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு அந்த மலை மேலே இறங்குறப்ப தேவ மகிமை இறங்கியதுங்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மகிமை இறங்கியது வேதம் சொல்லுது. சாலமோன் தேவாலயம் கட்டி ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்த பொழுது தேவனுடைய மகிமை, அந்த மகிமை ஷெக்கினா மகிமை இறங்கியது. அந்த தேவதூதன் வந்த உடனே இப்போ என்ன வந்துருச்சு, மகிமை. அந்த இடத்தை சுற்றிலும் அப்படியே பிரகாசம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் லைட் அடித்து விட்றாங்க, ஹாலஜன் பல்பை போட்டு விட்றாங்க. அங்கே என்ன பண்ணுது, மகிமை. மோசே கர்த்தரோட பேசிட்டு வந்தோடனே முகம் எப்படி இருக்கு, பயங்கர பிரகாசம். ஹாலஜன் பல்பு லைட்டு இவர்கிட்ட அடிக்குது. எல்லாம் பயந்து போய், எப்போ மோசே நீ துண்டை போட்டு என்ன பண்ணிக்க, நீ முக்காடு போட்டுக்க, உன்னை பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னை வந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, ஒரு பயம். என்ன பயம், குற்றங்களை எனக்கு மன்னிச்சிருங்க, என்னை விடுதலையாக்குங்க, நல்ல வார்த்தையை என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. மகிமை. அவரை சொல்கிறாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணையிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே அடையாளம். அங்கே இயேசுன்னு சொன்னாங்க, இங்கே கிறிஸ்துங்கிறாங்க. கிறிஸ்துக்கு ஏற்கனவே விளக்கம் நான் கொடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்னும் இரட்சகர் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மேய்ப்பர்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லை, புறஜாதிகளாகிய நமக்கும். உலகத்தில் இன்றைக்கி 800 கோடி மக்கள், இனி ஏற்கனவே எத்தனை கோடி மக்கள் பிறந்து மரிச்சிருக்காங்க, இன்னும் எத்தனை கோடி பிறக்க போகுது, எல்லாத்துக்குமே பாவ மன்னிப்பை கொடுக்க, எரி நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோகத்துக்கு செல்ல, பூமியிலே வெற்றியில ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்து பிறந்தார். சொன்ன உடனே அடுத்து ஒரு அதிசய பாலகன் பிறந்தார். ஒரு சேனை திரள் தோன்றுது. இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு, அது உண்மை தானே? எத்தனை பேர் அந்த குழந்தை பிறந்த உடனே நான் அதை செய்யலை உடனே ஒரு பெரிய பாட்டு பாடினீங்களா? நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே அம்மாச்சி தானே வரும், பாட்டு பாடினேன், யாராச்சும் இருக்கிறீங்களா? ஆனால் ஜெபம் பண்ணணுன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு நான் என்ன சொன்னேன், நன்றி சொன்னேன். நானும் சொன்னேன், பேரப்பிள்ளை பிறந்தப்பையும் சொன்னேன். ஆனால் நான் என்ன செய்யலை,
ஒரு பெரிய ஒரு கவிதையே பாடலையே. ஓகே, இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. கற்பந்தரிச்ச பெண்கள், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறப்ப கணவன் நீ என்ன பண்ணு, ஒரு பாட்டை பாடு. என்ன பாட்டை பாட சொல்கிற? அட தேவதூதனே வந்து பாட்டு பாடியிருக்கானே. இப்போ ஒரு பெரிய சேனை திரள் வந்துச்சே. சேனை திரள் வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பாட்டை பாடுறாங்க. அவங்க என்ன பாட்டை பாடுறாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு கர்த்தரை துதிச்சு பாடி ஒரு பெரிய சேனை கூட்டம் இப்போ எங்கே போயிருச்சு? பரலோகத்துக்கு போயிருச்சு. இது எல்லாம் அதிசயமாக இருக்கு. உடனே அவங்க வெயிட் பண்ணலை. இப்போ யாரையாச்சும் ஒருத்தரை வாங்குகிறோம், நீ போ வர்றேன், கணவனை அனுமதி கொடுக்கல, மனைவியால் வர முடியல, பிள்ளைகளால் வர முடியல, ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறோம். ஆனால் அந்த தேவதூதர்கள் சொன்ன உடனே, சாரி மெய்ப்பர்களுக்கு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? போய் பார்ப்போம். ஒரு கூட்டம் வருது. அதிகபட்சம் என்ன பண்ணியிருக்கலாம்? ஏன் மெய்ப்பனுக்கு சொல்லப்பட்டதுன்னு ஒரு கேள்வி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு புக்கில் படித்தேன். இது வரைக்கும் மெய்ப்பர்கள்னா அந்த மக்களுக்காக பாவம் செய்த பொழுது ஆடு பலியானது. ஆனால் இன்று இயேசு பிறந்து விட்டார். இன்னமே யார் பலியாக வேணாம்? ஆடு பலியாக வேணாம். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் நான் பலியாக போகிறேன். நான் பலியாக போகிறேன். அந்த ஸ்கீமையே மாற்றி வச்சவர் இயேசு. பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். வராங்க, கொண்டு வந்து பணிஞ்சு கொள்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அது எல்லாத்தையும் கேட்ட உடனே மரியாள் எல்லாத்தையும் எங்கே வச்சுக்கிறாங்க? இருதயத்தில். அவங்களாம் போகிற வழியில் அவங்க எல்லாருக்கும் போய் சொல்கிறாங்க. போகிற வழியில் எல்லாத்துலேயும் பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நீங்கள் போகிறப்ப கட்டாயம் என்ன சொல்லணும்? கிறிஸ்மஸ் உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும். இயேசுவை சொந்த ரட்சனை ஏற்றுக்கொள். வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்கா? ஆமாம், கிறிஸ்துவ உள்ளத்தில் பிறக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு உன் வாழ்க்கை மாறணும். சுவிசேஷம் அறிவிக்காட்டியும் கேலண்டர் வீட்டில் இருக்குதே, இதை வச்சு நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாம் பிரசித்தம் கட்டாயம் பண்ண வேண்டும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சு போன உடனே கல்வி அறிவு இல்லாதவர்கள், மிகவும் எளிய மக்கள், இந்த எளிய மக்களுக்கு இதை சொன்னார். ஏன் எளிய மக்களை சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்க, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சினிமா பைத்தியம், பீடி பைத்தியம், சாராய பைத்தியம், பொடி பைத்தியத்தை தெரிஞ்சு கர்த்தர் யாரா மாற்றிட்டாரு? பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை, நீங்கள் எல்லாம் பலவீனமானவங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ரட்சிப்புக்கு அப்புறம் இதை செய்யணும், ரட்சிப்புக்கு முன்னால் கேட்டுறாதீங்க. கர்த்தர் என்ன சொல்ல? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இனிமானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதனால தான் மேய்ப்பர்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஞானிகளுக்கு எப்படி பேசணும்? ஞானமாக தான் பேசணும். அவர்கள் வான சாஸ்திரிகள், பெர்சிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஜோரோ ஆஸ்ட்ரியானிசம் அதுதான் அவங்களுடைய மதம். யூதர்களுக்கு லேவியர்கள் ஆசாரியர்களாக இருப்பதை போல அந்த பெர்சியர்களுக்கு ஜோரோ ஆஸ்ட்ரியானிசம் என்ற மதத்திற்கு இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆசாரியர்கள், விஞ்ஞானம் படித்தவர்கள், அவர்கள் மருத்துவத்திலே தேறினவர்கள், ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள், ராஜாக்களை உருவாக்குபவர்கள். கர்த்தர் அவங்கள்ட்ட இடப்படுறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்ற உடனே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் யூதருக்கும் ஒரு ராஜா பிறப்பாருன்னு என்ன பண்ணுது? தெரியுது. வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது நட்சத்திரம், அவ்வளோ பெரிய நட்சத்திரம் வந்தால் யாரோ பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். உலகத்தில் ஒரு மாற்றம் ஒன்று புதிதாய் உருவாகி இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் அவங்க தொடர்ந்து வர்றாங்க. சில மாதங்கள் நடந்திருக்கணும், அவ்வளோ தூரம் கிழக்கிலிருந்து வருகிறார்கள். சரி, வந்தாச்சு, கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு எருசலேம் வந்த உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவங்கள அப்படியே ட்ராக் மாற்றிட்டான். நட்சத்திரத்துக்கு பின்னாலேயே ஒழுங்காக போயிருக்கலாம். கரெக்டாக தான் சர்ச்சுக்கு வர்றீங்க, எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிடுறான்? லேசாக புத்தியை மாற்றி விட்டுறான்.
அதனால தான் பின் வாங்கி போகிறாங்க. வார்த்தை சொல்லப்படும் இடத்துக்கு வாங்க, இரட்சகர் இருக்கிற இடத்துக்கு வாங்க, சத்தியம் போதிக்கிற இடத்துக்கு வாங்க, சத்தியத்தில் வளருங்க. நேராக அரண்மனையில் போய் ராஜாட்ட கேட்க அவன் பயப்படுறான். ஏன்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்க ஒரு எங்கேன்னு ஒரு ராஜாட்ட கேட்டால் என்ன நினைப்பான்? எதிரி என் ஊர்லேயே பிறந்திருக்கிறானா? உடனே பிரதான ஆசாரியன் வேதபாரகர். வேதபாரகர் யார்? இன்றைக்கி பைபிள் வேணுமா, எத்தனை பைபிள் வேணாலும் வாங்கிடலாம் கடையில் போய். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடு எழுதணும்னா வேதபாரகர்கிட்ட போய் சொல்லி அவர் தான் என்ன பண்ணுவார்? காப்பி எடுப்பார். நகல் எடுக்கிறவங்க, நகல் எடுக்கும் இடம்னா தெரியாது, ஜெராக்ஸ் கடைனா தெரியும். இவங்களாம் நகல் எடுக்கிறவங்க, காப்பி கையில் எழுதுகிறவங்க. அவங்க எத்தனை முறை எழுதியிருப்பாங்க. அவன் உடனே சொல்லிட்டாங்க. எப்பிராத்தான்ங்கிற மறு பேர் என்னது? பெத்லகேம். இது வேற பேர். அதுக்கு இன்னொரு பேர் ஜெபுலோனில் ஒரு பெத்லகேம் இருக்குது, யூதேயாவில் ஒரு பெத்லகேம் இருக்குது. அதனால் பெத்லகேமில் இயேசு பிறப்பார் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி தீர்மானத்தினுடைய பூர்வீகமானது. அப்போ அங்கேருந்து தான் பிறந்து வருவார்னு தெளிவாக சொன்ன உடனே ஓகே, அவன் கூப்பிட்டு பெத்லகேமில் பிறந்திருக்காரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அவரை பாருங்க, கிறிஸ்துவை அவனும் சொல்கிறான் பாருங்க, கிறிஸ்துவை பாருங்க, பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. அவன் கொல்றதுக்கு திட்டமிடுறான், கொல்றதுக்கு திட்டமிடான். அதிசய பாலகன் பிறந்தார். போகிறாங்க, பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் மூணையும் படைக்கிறாங்க. படைச்சிட்டு அதிசய பாலகன் இயேசு தேவன் மறுபடியும் அவங்களுக்கு இடைப்படுறார். யார்கிட்ட போகாத, ராஜாட்ட போகாத, வேற வழியாக ஊருக்கு போயாச்சு. ரெண்டே பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு நான் டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். 1, 8 நாள் ஆச்சு, இயேசு பிறந்தாச்சு. பிறந்து 8வது நாள் ஆண் பிள்ளைன்னு சொன்னால் 8வது நாள் பேர் வைக்கணும், அவங்க பலி செலுத்தணும். பெண் பிள்ளைன்னா 14வது நாள் பிள்ளைய சர்ச்சு கொண்டுட்டு போனோம், பேர் வைக்கணும். பிள்ளைய கொண்டு வர்றாங்க. 8ஆம் நாள் கொண்டு வர்றப்ப சிமியோன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய். சரி, ரைட்டு, வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. அவர் யாரு? நீதிமான். அவர் நீதிமான், அவர் தேவ பக்தி உள்ளவன். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் சீக்கிரத்தில் வரும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? காத்து இருக்கிறார். தேவ வழி நடத்துதல் கிடைக்குது. இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போ அப்படின்ன உடனே நேராக அங்கே வர்றார். வந்த உடனே இதுதான் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி அந்த பேர் வைக்க போகிற பிள்ளைய கையில் ஏந்திட்டு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? புறஜாதிகளுக்கு ஒளி. இப்போ நமக்கு சொல்லுங்க, இயேசு எனக்கு ஒளி, இயேசு எனக்கு ஒளி, இயேசு எனக்கு ஒளி. கரெக்டாக சொன்னது இன்னைக்கு கரெக்டாக நிறைவேறிடுச்சா? 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது புறஜாதிகளுக்கு ஒளி, இஸ்ரவேலர்களுக்கு மகிமையாக இருப்பார். இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அதிசய பாலகன். நம்ம பிள்ளை பேர் வைக்க வந்த அன்னைக்கு யாராச்சும் உங்களை கூப்பிட்டு இருக்கு? எனக்கெல்லாம் சொல்லலை, எங்கள் அம்மா எனக்கு சொல்லலை, எங்கள் பிள்ளைக்கு நாங்களும் சொல்லலை, யாரும் சொல்லலை. யாராச்சும் சொன்னாங்களா? அதுதான் அற்புதமான பாலகன். 84 வயசு. அவங்க பேர் அண்ணா. கல்யாணம் பண்ணி 7ஆம் வருஷத்திலே கணவனை இறந்துட்டார். அதம்மா இரவும் பகலும் உபாசம். அப்படின்னா கண்டினியூஸ் உபாசம் இல்லை. சில சமயம் நைட் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க, சில சமயம் பகலில் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. அந்த அம்மா அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுன உடனே அவங்க ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை புகழ்ந்து என்ன தெரியுமா சொல்லாங்க? எருசலேமின் மீட்பிற்காக நான் காத்திருந்தேன், எருசலேமுக்கான மீட்பு இந்த வந்துருச்சுன்னு சொல்லி இயேசுவை குறித்து சொல்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிரசங்கத்தை நான் முடிச்சிட்டேன். நம்ம செய்ய வேண்டியது, இயேசு அதிசய பாலகன் பிறந்தார். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் நீங்கள் பிறக்கணும். கிமு கிபின்னு ஐயா சொன்னார். அந்த கிமு கிபி எங்கிட்டே என்ன செய்யணும்? துவங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு வர்றார். எனவே இன்று யாராவது புதிதாக இந்த செய்தியை கேட்டுருப்பீர்களானால், இதுக்கு முன்னால் நான் வரவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் பிறங்கன்னு சொல்லுங்க. அப்படி பிறந்தா இதுதான் இன்னைக்கு தான் என்னது? கிறிஸ்மஸ்.